இந்த சந்தோஷத்தை நான் டெஃபினட்டா மிஸ் பண்ணேன், இப்போ மறுபடியும் எனக்கு அது கிடைச்சிருக்குன்னு எதை சொல்லுவீங்க நீங்க? எந்த விஷயத்துல? மறுபடியும் இந்த ஆக்டிங் வழியாக ஒரு படம் பண்ணதன் வழியாக ஆஃப்டர் திஸ் எப்பவுமே லாங் எனக்கு ஆக்டிங்கிறது இது ஒரு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அண்ட் எனக்கு ஓன் ஃபேமிலிக்கு வந்த ஃபீலிங் இருக்கும். ஏன்னா எல்லாம் ஒரு பாசிட்டிவ் இதுதான் இருக்கும். செட்டில் இப்போ நம்ம உட்காந்தோம்னா ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோஸ், கேரக்டர் ஆர்டிஸ்ட், ப்ரொடக்ஷன், லைட் எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி அஃபெக்ஷனேட்டாக இருப்போம். ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவ், இங்கே எதுவும் பொறாமல் இருக்காது. இன்னொரு படத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம மேலே ஐயோ அவங்க படம் ஓடக்கூடாது, நம்மளுக்கு ஓடணும்னு அவங்க நினைக்கலாம். தவிர வித்தின் த செட்டு வந்து நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருப்போம். நம்மளை வந்து ப்ரீஷியஸாக பார்ப்பாங்க. நமக்கு வைக்கிற சாப்பாடுலேருந்து ஜூஸ்லேருந்து நம்ம அழகாக இருக்கணும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு அந்த இதில் தான் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ நம்மளை வந்து ஒரு டால் மாதிரி பார்த்துப்பாங்க இங்கே. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலிடிக்ஸில் அப்படி இல்லை, வெயிலில் சுற்றணும், 24 hours கஷ்டத்தை தான் கேட்டுகிட்டே இருப்போம்ல நம்ம. ஸோ நம்ம எவ்வளோ பண்ணாலும் 50% பீப்புள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அவங்க வந்து நம்மளை கடவுளாக பார்ப்பாங்க அவங்களோட கஷ்டத்தை நம்ம தீர்க்கும் போது. ஆனால் சில பேர் வேலை பண்ணிட்டு பின்னால் போய் முதுகில் குத்துவாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்களுக்காக நம்ம நல்ல விஷயம் பண்ணணும்.